வணக்கம், நான் உங்கள் மனோகரன். நாம இன்னைக்கு எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோங்க. இன்னைக்கு முதல்ல நாம எட்டயபுரம் ஆட்டு சந்தை தெற்கு வாசல்ல இருந்து வீடியோ எடுக்கிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுல வந்துங்க ஆடு உங்களுக்கு தேவைப்பட்ட ஆடு விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ தேவைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியல நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் என்ன பேருங்க? சகாயம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோட்டூர்ல இருந்து வரீங்க. நம்ம இருக்கங்குடி பக்கத்துல கோட்டூர்ல இருந்து வந்துருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு ஆடு 2 குட்டி வாங்கிருக்கீங்க. எவ்வளவு சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 35,000 சொல்லி நீங்க என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 29,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 2 குட்டில 2 கிடாமரியா பெண்மரியானே? 2 கிடாமரி. 2மே கிடாமரி. ஒரு ஆடு 2 கிடாமரி வாங்கிருக்கீங்க 29,000 ரூபாய்க்கு. இது என்ன ரகம் தெரியுமா? ஆடு என்னன்னு? கொடியாடு குட்டி வாங்கிருக்கீங்க நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில. எத்தனை பல்லு ஆடுனா இது? 3 ஈத்தி இருக்கு. அருமையா இருக்கு, செம்மையா இருக்கு. அழகான குட்டி. நம்ம 2 கிடாமரி வாங்கிருக்கீங்க. என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? ஆடு என்ன பயன்பாடு? வீட்டுக்கு வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில அழகான குட்டி வாங்கிருக்கீங்க, செம்மையா இருக்கு. உங்க பேர் என்ன பேருன்னு? முத்தண்டர் ராமன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? எப்போதும் பக்கத்துல மிளகநத்தத்துல வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நல்ல ஒரு அழகான கிடா வாங்கிருக்கீங்க. கிடாமரி தானே? ஆமா, கிடாமரி. ரெட்டை குறுக்கு கிடாமரி வாங்கிருக்கீங்க. இது ஆடுல என்ன கிடாமரில என்ன ரகம்னு? கொடியாடு குட்டி வாங்கிருக்கீங்க. கொடியாட்டுல கரும்போர் வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 10,000. சரி, 10,000 ரூபாய் சொல்லி 8,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. என்ன இது கிடாமரி என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? விற்பனைக்காக. ஆமா, நம்ம சொந்த யூஸ்க்காக விற்பனைக்காக வாங்கிருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கொடியாட்டு குட்டி வாங்கிருக்கீங்க. நல்ல அழகான குட்டி. நம்ம எப்போதும் பக்கத்துல இருந்து மிளகநத்தத்துல வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில தெற்கு வாசலுங்க. தெற்கு வாசல் இருந்து அப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மக்கள் கூட்டம். அப்படியே வடக்கு வாசல் தெரியுது. தெற்கு வாசல் வந்து கொஞ்சம் உயரமா இருக்கும். வடக்கு வாசல் வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதி. அதனால மக்கள் நாங்க இந்த வீடியோ எடுக்கும்போது நல்ல மக்கள் வந்து நிறைய தெரியாங்க. பாருங்க அண்ணே வணக்கம், உங்க பேர் என்ன பேருண்ணே? ராமன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? ஆவியூரா? ஆமா அண்ணே. சந்தை ஒரு கிடாமரி, நல்ல கிடாமரி தான் வாங்கிருக்கீங்க. அழகான கிடாமரி வாங்கிருக்கீங்க, தேடி பிடிச்சி. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 12,000 சொல்லி 13,000 சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க? 11,000 வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. என்ன இது கிடாமரில என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? கிடாமரி வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா சூப்பரான கிடாவா இருக்கீங்க. இது என்ன ரகம் கிடாமரி? கிடாமரில என்ன ரகம்? புளியம்பர். கொடியாட்டு குட்டில. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? ஐயப்பன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? அரியலூர் மாவட்டத்துல இருந்து ஜெயங்கொண்டம் பக்கத்துல இருந்து மீன் சுருப்பி அங்க இருந்து வந்திருக்கீங்க. மீன் சுருட்டி அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு ஆடு வாங்கிருக்கீங்க. கிடாமரி எல்லாமே கிடாமரி வாங்கிருக்கீங்க. பாருங்க எத்தனை கிடாமரி வாங்கிருக்கீங்க? என்ன 51? எட்டயபுரம் சந்தையில 51 கிடாமரி வாங்கிருக்கீங்க. வாங்கி கொடுத்துருக்கீங்களா இல்ல வாங்கினீங்களா? வியாபாரம் அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ணன் உங்க பேர் என்ன? கண்ணன். அண்ணன் உங்க பேர் என்ன? ஊருண்ணே? எட்டயபுரம். அண்ணன் உள்ளூர் தான், உள்ளூர் வியாபாரி. நம்ம கண்ணன் வியாபாரி. நம்ம அரியலூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 51 கிடாமரி. எல்லாமே கிடாமரி. ஆமா, எல்லாமே ஒரிஜினல் கொடியாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. பாருங்க செம்மையா இருக்கு. என்ன எல்லாமே என்ன ரேட்ல, என்ன ரேஞ்ச் இருக்கும்? 10 ரூபா கரையும் வாங்கிருக்கேன். ஒவ்வொரு கிடாமும் 10 ரூபா கரையும். 51 ரூபா சொன்னாங்க, 10 ரூபா கரையும் வாங்கிருக்கீங்க. அழகான ஒரிஜினல் எட்டயபுரம் ஒரிஜினல் கொடி பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க. கிடாமரி எல்லாம் வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. அப்ப எது வீட்டுல ஆடு பண்ண வச்சிருக்கீங்களா இல்ல வீட்டு முறை வளர்ப்பு வச்சிருக்கீங்க? எல்லாமே வளர்ப்பு முறை வந்து தீவனமா இல்ல மேய்ச்சல் முறையா? அடர் தீவனம் போடுறீங்க. மேய்ச்சல் முறை. வீட்டுக்கு கை தீவனம், அடர் தீவனம் போடுறீங்க. அழகா இருக்கு பாருங்க. அண்ணன் நம்ம கண்ணண்ணன் ஒவ்வொரு குட்டியும் நல்லா அழகா குட்டி பாருங்க. எல்லா கலரும் இருக்கு. கரும்போர் இருக்கு, செவலப்போர் இருக்கு, புளியம்போர் இருக்கு, சீனிப்போர் இருக்கு. நல்ல அழகான குட்டியா வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாமே என்ன இதெல்லாம் எத்தனை மாச குட்டி? 4 மாச குட்டினா. 4 மாச குட்டி. அழகா வளர்த்தா எவ்வளவு, எத்தனை மாசத்துல நீங்க விக்கலாம்? அது எத்தனை மாசம் ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம். 3 மாசம் நாளைக்கு மதிப்புள்ள கிராவா வாங்கி செம்மையா இருக்குண்ணே ஆடுகள். ஆமா அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? சுப்பையா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? கொப்பம்பட்டில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு அழகான கிடா வாங்கிருக்கீங்க. கிடா இது என்ன ரகண்ணே? கொடியாட்டு மாதிரி வாங்கிருக்கீங்க. கொடியாட்டு குட்டில புளியம்போர் வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்கன்னா எவ்வளவு வாங்குனீங்க?
19,000 சொல்லி நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க? என்ன விலைக்கு? 16,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. என்ன கிடா என்ன பயன்பாடுக்காக வாங்கிருக்கீங்க? கோவில் கோடைக்காக, திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க? அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? முருகன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊர்னே? பயத்தாம்பட்டி. அங்க இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு ஆடு 2 குட்டி வாங்கிருக்கீங்க. குட்டி என்ன குட்டிண்ணே? கிடாமரியா பெண்மரியா? பெண்மரி. கிடாமரி ஒண்ணு பெண்மரி. 2 குட்டி வாங்கிருக்கீங்க. ஒரு ஆடோட சேர்த்து வாங்கிருக்கீங்க. இது ஆடு என்ன ரகனே? சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? எல்லாம் 3 சேர்த்து 25,000 சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க? 20,000 முடிச்சீங்க. 3 2 குட்டியும் ஒரு ஆடும். இது பல்லு எத்தனை பல்லு கடை? ஆடுனே 6 பல்லு ஆடு. கொடியாட்டு குட்டில புள்ளப்போர் வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. ஆடு என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. அப்ப குட்டி எது வளர்க்குறீங்களா? வீட்டுல எது வளர்க்குறீங்களா? சரி சரி. முன்ன ஆடு ஏற்கனவே வளர்த்துருக்கீங்க. அந்த அனுபவத்துல வாங்கிருக்கீங்க. நல்ல அழகான குட்டி. இது எத்தனை நாள் குட்டினே? 4 நாள் 5 நாள் குட்டி பாருங்க. நல்லா அப்ப சின்ன குட்டி, தொப்புள் குட்டியோட உள்ளாத குட்டி. பொடி குட்டி வாங்கிருக்கீங்க. நல்லா பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கு. நல்ல ஒரு பொட்டை குட்டி, ஒரு பெண் குட்டி, ஒரு பொட்டை குட்டி, ஒரு கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு ஜம்முன்னு. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? செல்லத்துறை. என்ன எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? கோவில்பட்டில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு ஒரு செம்பரி கிடா, அருமையான கிடா கொண்டு வந்திருக்கீங்க. வியாபாரத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா அருமையா இருக்கு. என்ன செம்பரில கிடால இது என்ன ரகனே? பொட்டு. எட்டயபுரம் பொட்டு ஆடு அழகா இருக்கு. கிடா பாருங்க. எத்தனை பல்லு கிடான்னு? இது 2 பல்லு கிடா. அருமையா இருக்கு பாருங்க. 2 பல்லு கிடா. எவ்வளவு சொல்றீங்க சந்தையில? 15,000. எவ்வளவு கேள்வி எதுவும் கேட்கறாங்களா? 12,000 ரூபாய் கேட்கறாங்க. கொஞ்சம் கூட வந்து அனுசரிச்சு தான் கொடுக்கலாம். 13,000 வந்தா கூட ஒரு 1,000 ரூபா, அந்த 13,000 வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. நம்ம எட்டயபுரம் புட்டாட்டு புட்டாட்டு கடா கொண்டு வந்துருக்கீங்க. செம்மையா இருக்கு பாருங்க. அடி தூளா வேற லெவலா இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து பாருங்க 2 கொம்பு பாருங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு அடி நிலத்துக்கு நம்ம செல்லத்துறை கொடுத்துருக்காரு எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு. சரியான கடாங்க. செம்மையா இருக்கு. நம்ம செம்பரி ஆட்டு கடை தான் புட்டாட்டு கடா. அழகா இருக்கு. அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? எஸ்கே பாண்டி. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? பொம்மையாபுரத்துல வந்திருக்கீங்க. நம்ம பசுவந்தன பக்கத்துல பசுவந்தன பொம்மையாபுரத்துல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு 2 குட்டி கொண்டு வந்திருக்கீங்க. விற்பனை கொண்டு வந்துருக்கீங்களா? 2 குட்டி கிடாமரியா பெண்மரி? என்ன 2மே பெண்மரி பாருங்க. நல்ல இளங்குட்டியா இருக்கு. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? 3 மாசம் 4 மாசம் அவ்வளவுதான் இருக்கும் பாருங்க. சந்தையில எவ்வளவு சொல்றீங்க ஜோடி? ஜோடி 7,000 ரூபாய் சொல்லி 5,000 ரூபாய் கேள்வி கேட்கறாங்க. கொஞ்சம் கூட வந்து அனுசரிச்சு தான் கொடுக்கலாம். அழகா இருக்கு பாருங்க. நம்ம வளர்ப்புக்கு அருமையான குட்டி கொண்டு வந்திருக்காரு. இது என்ன ரகனே குட்டியில? கொடியாட்டு குட்டி. கொடியாட்டு குட்டி நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்து கொடியாட்டு குட்டி கொண்டு வந்திருக்காரு. விற்பனைக்காக 7,000 ரூபாய் சொல்றாரு அண்ணன். அருமையான வளர்ப்பு குட்டிங்க. செம்மையா இருக்கு. உங்க பேரு என்ன? பாபுராஜ். எங்க இருந்து வரீங்கண்ணே? சிவகாசில இருந்து வர்றீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கிடா வாங்கிருக்கீங்களா? பாருங்க உள்ள கிடா வாங்கிருக்காங்க. ஒரு கிடா வாங்கிருக்கீங்க. நம்ம கரும்பூர் வாங்கிருக்கீங்க. கரும்பூர் எத்தனை கிடா வாங்கிருக்கீங்க? ஒண்ணு வாங்கிருக்கீங்க. பெரிய கிடா வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? வாங்கி விற்கிற விற்பனைக்கு சேல்ஸ்க்காக வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? 18 ரூபா சொன்னாங்க. 16,500 வாங்கி 18,000 சொல்லி 16,500 வாங்கிருக்கீங்க. நம்ம கோவிலுக்கு அந்த மாதிரி வித்துக்கிறது. இந்த கிடா வந்து நீங்க ஏற்கனவே வளர்க்குறீங்களா? வச்சிருக்கீங்களா? இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சிவகாசில இருந்து அண்ணன் வந்திருக்காங்க. இது எத்தனை பல்லு கிடானே? 2 பல்லு. அருமையா இருக்கு பாருங்க. 2 பல்லு கிடா தான். நல்ல அழகான கிடா. நல்ல நீட்டு போக்கான கிடா பாருங்க. அப்புறம் இந்த செம்மையான கிடா ஒரு பெரிய கிடா ஒண்ணு இருக்குங்க. வண்டியில வாங்கி எட்டயபுரம் சந்தையில வாங்கியிருக்காங்க. சிவகாசி போது ஆனா யாரு வாங்கியிருக்காங்க தெரியல. நம்ம அழகான கிடாங்க. ஜாமுன்னு இருக்கு. குதிரை மாதிரி இருக்குங்க. பெரிய கிடா நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில. இதுவும் கரும்பூர் தான். நம்ம எட்டயபுரம் கொடியாட்டு கிட்டல கரும்பூர் வாங்கியிருக்காங்க. நல்ல பெரிய கிடா. இந்த கிடால ரெட்டை குறுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ரெட்டை குறுக்கு கிடா வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. ரெட்டை குறுக்கும் ஒத்த குறுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு? ரெட்டை குறுக்குன்னா கொஞ்சம் உடம்பு படர்ந்து இருக்கும். இதா இருக்கும். ஒத்த குறுக்குன்னா கொஞ்சம் இதா இருக்கும். கம்மியா இருக்கும். உடம்பு கம்மியா இருக்கும் அப்படிங்கிறீங்க. உள்ள பாருங்க இன்னொரு குட்டி. நம்ம செவலப்பூர் குட்டி இருக்கு. அதை நீங்க தான் வாங்கிறீங்க. உள்ள செவலப்பூர் வாங்கிறீங்க. அது என்ன ரேட்டு வாங்கிறீங்க? 6 ரூபா சொன்னாங்க. 4,500. இது எந்த கிடா? பெரிய கிடா கரும்போடு. இது வந்து 16,500. 16,500 வாங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வாங்கிருக்காங்க. செம்ம சூப்பரான கடை வாங்கிருக்கீங்க. என்ன எத்தனை கடை மொத்தம் வாங்கிருக்கீங்க? 12 கடை வாங்கிருக்கீங்க. அதுல ஒரு வாங்கிருக்கீங்க. பெரிய கடை மாப்பிள்ளை கடை வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு. அந்த பெரிய கடை என்ன ரேட்டு சொன்னாங்க? எவ்வளவு வாங்குனீங்க? என்ன கொஞ்சம் அப்படியே அந்த கடை காட்டுங்க.
35,000 ரூபாய் 35,000 ரூபாய் சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க? 30,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? ஆட்டுக்காக வாங்கிருக்கீங்க. நல்ல அருமையான கடா. அப்ப மாப்பிள்ளை கடா. செம்மையா இருக்கு பாருங்க. அப்ப இது எத்தனை பல்லு கிடா? அந்த 6 பல்லு கிடா. இது ரெட்டை குறுக்கு கிடவா? ரெட்டை குறுக்கு கிடா வாங்கிருக்கீங்க. நம்ம சந்தையில தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 கிடா. என்ன இதெல்லாம் என்ன ரேட்ல இந்த மாதிரி இந்த கிடாலாம்? ஆவரேஜா 10-12,000 வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. இதெல்லாம் 10 பல்லு போட்ட கிடாவா? பல்லு போடாத எல்லாம் குட்டி, 6 மாசம் குட்டி அப்படி வாங்கிருக்கீங்க. சும்மா செம்மையா. இதெல்லாம் என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? இந்த கிடாலாம் எல்லாம் வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. நம்ம ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அகமது வாங்கியிருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில சூப்பரான கிடா. கிடால இது எல்லாமே என்ன ரகம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே கொடியாட்டு கிடா. பாருங்க நல்ல கரும்போரு, செவலப்போரு, புளியம்போர் வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேரு என்ன பேருண்ணே? மொட்டைசாமி. எங்க இருந்து வர்றீங்க? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? ஆதனூர்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு நல்ல கிடா செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல அருமையா இருக்கு. சூப்பரான கிடா வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்கன்னா எவ்வளவு வாங்குனீங்க? கிடா கிடா சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 29,000 சொல்லி நீங்க எவ்வளவு முடிச்சீங்க? 25,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது கிடா என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. திருவிழாக்காக வாங்கிருக்காரு. நல்ல சந்தையில தேடி பிடிச்சு பெரிய கிடா வாங்கிருக்கீங்க. இது எத்தனை பல்லு கிடா இருக்குன்னு பல்லு பாக்கல. அருமையா இருக்கு. சூப்பரான கிடா. கிடால இது என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? எதுனும் தெரியாது. நம்ம கொடியாட்டு குட்டி, கொடியாடு எட்டயபுரம் கொடியாடுப்பாங்க. அதுல கரும்போர் வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. ஜாமுன்னு பாருங்க. நல்ல செம்மையா அவர் உயரத்துக்கு இருக்குங்க. அருமையான கிடா வாங்கியிருக்காரு. சந்தையில தேடி பிடிச்சு. இந்த சந்தையில இந்த கிடா வாங்குறதுக்கு நீங்க எத்தனை கிடா பாத்திருப்பீங்க? ஏகப்பட்ட கிடா பாத்திருக்கீங்க. பிடிச்சது வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. நம்ம ரெட்டை குறுக்கு கிடா வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. செம்மையா இருக்குங்க. குட்டி பொல்லியா தூளா. ரத்னசாமி. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? அஞ்சம்பட்டி, ஆர்ஆர் நகர். நம்ம சிமெண்ட் ஃபேக்டரி பக்கத்துல, சிமெண்ட் ஃபேக்டரி ஆர்ஆர் நகர் பக்கத்துல அஞ்சம்பட்டில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில அருமையான கிடா, நல்ல கலரான கிடா இருக்குண்ணே. தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. இது சந்தையில எவ்வளவுக்கு வாங்கினீங்க? என்ன விலை சொன்னாங்க? என்ன எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 18,000 சொல்லி 17 வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? கிடா காக்கடா. அப்ப மாப்பிள்ளை கிடா ஆட்டுக்காக வாங்கிருக்கீங்க. பாருங்க நம்ம சந்தையில ஒரு அருமையான கிடா, மாப்பிள்ளை கிடா வாங்கிருக்கீங்க. தேடி பிடிச்சு அருமையா சூப்பரான கலா இருக்கு. இது எத்தனை பல்லு கிடா இருக்குன்னு? பல்லு போடல. அப்ப இளங்கடா வாங்கிருக்கீங்க. தேடி பிடிச்சு நல்ல சந்தையில ஒரு கிடா, நம்ம கலரான கிடா தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேரு என்ன பேருண்ணே? ராஜமாணிக்கம். அண்ணே எங்க இருந்து வரீங்கண்ணே? மதுரை மாவட்டம் கள்ளிக்குடியில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம விருதுநகர் பக்கத்துல இருந்து. பாருங்க நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன இது ஆடு என்ன ரகண்ணே? எட்டயபுரத்து ஆடு வாங்கிருக்கீங்க. நல்லா பாருங்க அழகா இருக்கு. ஆடுல எத்தனை பல்லு கிடானே? இது எத்தனை பல்லு ஆடுனே? 4 பல்லு ஆடு. 4 பல்லு ஆடு வாங்கிருக்கீங்க. நல்லா அழகா இருக்கு. அருமையா. என்ன சந்தையில எவ்வளவு வாங்கிருக்கீங்கண்ணே? 30,000 ரூபாய் சொல்லி 28,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 2,000 கூடுதல் அப்படி நினைக்கிறீங்க. பாருங்க நம்ம ஆடோட இந்த குட்டி என்ன 2 குட்டி வச்சிருக்கீங்களே, இது மாதிரி 2 கிடா குட்டி, 2மே கிடா. அப்ப 3 சேர்ந்து 28,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. இது எத்தனை ஈத்துன்னு இருக்குண்ணே? 2வது ஈத்து. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நம்ம கொடியாடு குட்டி வாங்கிருக்கீங்க. கொடியாட்டுல புள்ளப்போர் அருமையா இருக்கு. அதே மாதிரி குட்டி வந்து நம்ம கரும்போர் குட்டி போட்டிருக்கு. நல்லா அழகான குட்டி. நம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல வாட்ட சட்டமான ஆடுங்க. அழகா செம்மையா இருக்கு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க. நீங்க பாருங்க மக்கள் ஜேன்னு இருக்காங்க. அப்படியே எங்க பார்த்தாலும் மனிதர் தலை தான். அங்க பாருங்க தெற்கு வாசல்ல பாருங்க பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தை உள்ள கூட்டம் அலை மோதுங்க. வெள்ளாட்டு சந்தைங்க. இன்னைக்கு 13/6/2026 சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தைங்க. எட்டயபுரம் ஆட்டு சந்தை பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எங்க பார்த்தாலும் மக்கள் தலைகள் தான். வடக்கு வாசலுங்க இது. அப்படியே பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா தெற்கு வாசல் வரைக்கும் மக்கள் அப்படியே இருக்காங்க. செம்மையா இருக்கு. கூட்டம் அதிகமா இருக்குங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஆடுகளும் வளப்பாடுகள், குட்டி ஆடுகள், விற்பனை ஆடுகள் நிறைய வந்திருக்கு. எட்டயபுரம் ஆட்டு சந்தை நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் ஆட்டு சந்தை ரொம்ப பிரபலமான சந்தைங்க. சார் வணக்கம். சார் உங்க பேரு என்ன பேருங்க சார்? பழனிசாமி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க சார்? புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. என்ன எத்தனை மாதிரி வாங்கிருக்கீங்க? ஒரு ஆடு ஒரு குட்டி பாருங்க. குட்டியா அது பெரிதா இருக்கு. ஆடு செனை பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. ஆடு வாங்கிக்கிறீங்க.
குட்டியும் இவ்வளவு உயரத்துக்கு இருக்கு. நல்ல ஜம்முன்னு வளர்த்துருக்கு. ஆடு வந்து நல்ல சரியான ஆடா இருக்கு. எத்தனை பல்லு ஆடுனே இது? 4 பல்லு ஆடு. அருமையா இருக்கு பாருங்க. ஒரு குட்டி, ஒரே குட்டி தானா? முதலீத்து தலையீத்து தலையீத்து ஒரே குட்டி. ஆமா, தலையீத்து ஒரே குட்டி போட்டிருக்கு. அழகா இருக்கு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில அருமையான குட்டியா வாங்கிருக்கீங்க. எவ்வளவு வாங்கிருக்கீங்க சார் சந்தையில்? 40,000 ரெண்டு சேர்ந்து. சரி, 33,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. நல்லா அழகான ஆடு வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு பாருங்க. ஆடுல என்ன ரகம்? ஒரிஜினல் கொடியாடு. ஒரிஜினல் கொடியாடுல என்ன ரகம் அது? புளியம்போரா? கற்காப்போர் கலர். ரெண்டு ஒரு தாயும் குட்டியும் ஒரே கலர்ல இருக்கு. வித்தியாசம் இல்லாம சேம ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. நல்ல கிடா. இது கிடா மாதிரியா பெண்மரி? என்ன பெண்மரி பாருங்க. அழகா இருக்கு பாருங்க. நல்ல செம்மையா ஆடு உயரத்துக்கு இருக்கு. நல்லா நல்லா இன்னும் பாருங்க. ஆடு அப்ப குட்டி நல்லா வளர்த்துருக்கு. ஒரே குட்டினால நல்லா இன்னும் 2 மாசம் சென ஆடு இருந்தாலும் இன்னும் பால் கொடுத்துட்டு இருக்கு. அருமையான ஆடா இருக்குங்க. நல்ல சந்தையில தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்களா சார்? வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து சார் வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. நல்ல அருமையான குட்டி ஆடு வாங்கிருக்கீங்க. கிடைக்கல. சரி, நல்ல பொருள் கிடைச்சிட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க. சார் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நம்ம புதுக்கோட்டையில இருந்து எட்டயபுரம் ஆட்டு சந்தையில அருமையான ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. ஆடும் குட்டியும் செம்மையா இருக்குங்க. அப்படியே பாருங்க. இன்னைக்கு எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு அப்படியே அழகா வரிசையா நம்ம ரேஸுக்கு போற மாதிரி வரிசையா நிப்பாட்டிருக்காங்க. அழகா இருக்கு ஜம்முன்னு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு ஆடுகளும் கிடாமறிங்க. நல்லா அழகான பாருங்க. செம்மையா இருக்குங்க. வரிசையா ஒண்ணு போல நிப்பாட்டிருக்காங்க பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க அழகா இருக்கு பாருங்க. நல்லா அருமையா இருக்கு. செம்மையா. தம்பி வணக்கம். உங்க பேரு என்ன பேரு? சின்னத்துறை. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? கயத்தார்ல இருந்து வர்றீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு ஒரு ஆடு கொண்டு வந்திருக்கீங்களா? விற்பனைக்கு? கிடாவா ஆடா? கொட்டை ஆடு. அப்ப பெண்மரி கொண்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு சொல்றீங்க? 15,500 சொல்றீங்க. வாங்குற எவ்வளவு? யாரு கேள்வி எது கேக்குறாங்களா? 13,000 கேக்குறாங்க. பெண்மரி கொண்டு வந்திருக்கீங்க. வெறும் ஆடு மட்டும் குட்டி இல்லையா? சென்னையா? சென்னையா? அழகா இருக்கு. நம்ம செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம கயத்தார்ல இருந்து அண்ணன் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆடு எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு. அழகா இருக்கு. ஒரு கடை எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்குல அக்கா ஒரு கம்மங்கஞ்சி கடை வச்சுக்காங்க பாருங்க. நல்லா. தம்பி வணக்கம். உங்க பேரு என்ன பேரு? தூத்துக்குடியில இருந்து அருணாச்சலம். நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு கடை ஆடு கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை எல்லாமே கிடாமரி? 25 கிடாமரி கொண்டு வந்தீங்க. எத்தனை குட்டி வித்திருக்கீங்க? 15 குட்டி வித்திருக்கீங்க. அண்ட் ஒரு 10 கிடாமரி இருக்கு. எல்லாமே நம்ம வளர்ப்பு குட்டிங்க. எல்லாம் இளங்குட்டி. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி? 1 இருந்து 3 மாசம் குட்டி. தப்புக்காக வாங்கிக்கலாம் பாருங்க. அண்ணன் செம்மையான ஒரு 10 குட்டி 25 கிடாமரி கொண்டு வந்து ஒரு 15 கிடாமரி வித்துட்டாரு. அப்புறம் ஒரு ஆடு கொண்டு வந்திருக்கீங்க. 4 குட்டி ஆடு. அப்புறம் பாருங்க ஒரு ஆடு வந்து 3 குட்டி போடும். 4 குட்டி போட்டுருக்கீங்க. அந்த 4 குட்டி செம்மையா இருக்கு பாருங்க. அருமையா இருக்கு 4 குட்டி. அப்ப இந்த ஆடு எத்தனை பல்லு ஆடுனே? பல்லு சேர்ந்த ஆடு பாருங்க. அப்ப எத்தனை ஈத்தின்னு இருக்கும்? 5 ஈத்தின்னு இருக்கும் பாருங்க. வந்து 4 குட்டி போட்டிருக்கு. 4 குட்டியில கிடாமரி எத்தனை? 3 பெண் குட்டி ஒரு கிடாமரி பாருங்க. அருமையா இருக்கு. 4 குட்டி ஒண்ணு போல இருக்கு பாருங்க. செம்மையா வளர்த்துருக்கு. 26,000 சொல்றீங்க 4 குட்டியோட சேர்த்து? ஆமா. எல்லா கேள்வி எவ்வளவு கேக்குறாங்க? 22 ரூபாய் வரை கேள்வி. கொஞ்சம் கூட வந்து அனுசரிச்சத்தை கொடுக்கலாம். அழகா இருக்கு. நம்ம தூத்துக்குடியில இருந்து அருணாச்சலம் கொண்டு இருக்காரு. செம்மையா இருக்கு பாருங்க. இளங்குட்டி கிடாம கொண்டு இருக்காரு. ஆடும் கொண்டு இருக்காரு பாருங்க. 25 கிடாமரி கொண்டு வந்து 15 கடை வித்துறாரு. தம்பி வணக்கம். தம்பி உங்க பேரு என்ன பேரு? காளி. எங்க இருந்து வரீங்க? அருப்புக்கோட்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. ஆடு வாங்கிருக்கீங்களா? கொடுத்துருக்கீங்களா? அண்ணன் கொடுத்துருக்கீங்க. சரி, ஒரு குடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இது எவ்வளவு? என்ன ரேட்ல? 9,000 ரூபாய் சொல்லி 7,500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இது என்ன ரகம்? கொடியாட்டு கிடால? கொடியாட்டு குட்டி. கொடியாட்டு கிடா. கொடியாட்டு கிடால கரும்போர். நம்ம இளங்குட்டியா இருக்கு. எத்தனை மாசம் இருக்கும்? 5 மாசம் குட்டி. அருமையா இருக்கு பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நம்ம கொடியாட்டுல கரும்போர் வாங்கிருக்கீங்க. அண்ணா நீங்க உங்க பேரு என்ன பேருண்ணே? முருகன். எந்த ஊர்ல இருந்து வாங்க? உருளைக்குடி. உருளைக்குடியில இருந்து வந்திருக்காங்க. உருளைக்குடியில இருந்து அண்ணன் காளி அண்ணனுக்கு வந்து முருகன் வாங்கி கொடுத்திருக்காரு. செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம கொடியாட்டு குட்டியில கரும்போர் குட்டி அழகா இருக்கு. ஆமா. 42 53 85 26
ஆமா வாங்கிக்கலாம் சந்தையில. செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கு. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தை பாருங்க, வரிசையா அடிக்க வச்சிருக்காங்க, வரிசையா ஒண்ணு போல இருக்குங்க. அப்படி பாருங்க, இங்க ஒரு 20 ஆடு மேல நிக்கீங்க பாருங்க, லைனா ஒண்ணு போல சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு, அழகா இருக்கு.